இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கர்த்தருக்கு ஏற்ற வாழ்வு. வசனம் நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இந்த வசனம் நம்மை எப்போதும் நாம் நினைப்பதையும் நம்முடைய புரிதலையும் விட தேவனின் வழிகாட்டுதலுக்கு முக்கியத்துவம் அளிக்க சொல்கிறதுப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் என்பதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார் என்பதை நம்ப வேண்டும் பாருங்கள். முழுமையாக நம்பு என்று சொல்வது ஒரு இறுதி அளவான நம்பிக்கை அல்ல, முழு இருதயத்தையும் மனதையும் எண்ணங்களையும் கொண்ட ஒரு முழுமையான ஒப்புகையை குறிக்குது பாருங்களேன். இந்த அதிகாரத்தில் முதலாம் வசனம், என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. இரண்டாம் வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக்கம் பண்ணும். பாருங்கள், இந்த விஷயத்தில் தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம், அவருடைய போதகத்தை நம்ம மறக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார், என்ன சொல்லி இருக்கிறார், அவர் எல்லாமே நம்மளுக்காக சொல்லி இருக்கிறார் பாருங்க. வேத புஸ்தகம் என்றது நமக்காக சொல்லப்பட்டது பாருங்களேன். நம்மோட பேசுகிறது. அது நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி யோசிக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்கிற ஒரு புத்தகமாக இருக்குது. அப்போ அவருடைய போதகம் நிறைய இருக்குது. ஆனால் நம்மோடு பேசுகிறாரு நிறைய காரியங்களை, அதை நம்ம மறக்கக்கூடாது என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்ம இதயத்தில் போட்டு மறக்காமல் இருக்கிறோம் பாருங்களேன். ஆனால் தேவனுடைய வார்த்தையை மறக்காமல் இருக்கணும். அதுதான் தேவன் பேசுகிறாரு. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. பாருங்கள், என்ன காரியத்தை கொண்டு நம்ம இருதயத்தை நிரப்புக்கிறோம் இல்லையா, அதை நம்ம ஆராய்ந்து அறியணும் பாருங்களேன். நம்ம தேவனுடைய கட்டளைகளை நம்ம என்ன பண்ணுமா, காத்து கொள்ள வேண்டும். அப்படிதான் நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக்கப்படும். இந்த காலகட்டத்தில் நம்ம தீர்க்காயுசு பெருகிறதுக்கு, நீடித்த நாட்களை பெருகிறதுக்கு, சமாதானத்தை தேடுறதுக்கு அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறோம்ல. நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசம் பெறுறதுக்கு ஹாஸ்பிட்டலாக மேலே ஏறி இறங்குறோம் இல்லையா, அதை செக்கப் பண்ணுறோம், இதை செக்கப் பண்ணுறோம். ஏன்னா நீடித்த நாட்களாக வாழணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவருடைய போதகத்தை மறக்காமலும் நம்ம இருதயத்தில் அவர் கட்டளைகளை காத்தாலுமே என்ன இருக்குதான், நீடித்த நாட்கள் இருக்கான், தீர்க்காயுசு இருக்கான், சமாதானத்தை பெருக பண்ணுவாராம். பாருங்கள், இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பாங்களேன். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் அழிந்து இருக்கிறீங்களா, தேவன் உங்களோட தான் பேசுகிறாரு, சமாதானத்தை பெருக பண்ணுகிறாராம். அப்போ நம்ம சமாதானத்தை எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க. தேவன்கிட்ட நம்ம வரும்போது தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம கீழ்ப்படுகிறப்போ, அதனால் நம்ம மனதில் போட்டு அதை மறக்காமல் அதை காத்து கொள்ளுறப்போ தேவன் நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் பாருங்களேன். அநேக வேளையில் தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சுய புத்தியின் மேலே சாய்கிறவராக இருக்கிறோம். அதனால தாங்க சமாதானம் இல்லை. அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஏறி இறங்குறோம் பாருங்கள். ஏன்னா அவருடைய போதகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வேளையில் மறந்துடுறோம். அது உண்மை தானே. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கடவுள்கிட்ட தேடுறோம். பதில் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறோம், உடனே உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம தேடுகிறோம். ஏன்னா நம்ம மைண்ட் அப்படி தான் போகுது பாருங்களேன். ஆனால் தேவன் சொல்கிறாரு, என் போதகத்தை நீ மறவாத, உன் இருதயம் என் கட்டளைகளை காத்துக்கொள்ளு, நீ பாரு, அதை நம்பு, அதை விசுவாசி, உன் சுய புத்தியின் மேலே நீ சாயாத, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இரு. நம்பிக்கையாக இருக்கணும் பாருங்கள். ஏங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடக்கூடாது. தேவன் என்னை அற்புதமாய் எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை தீர்க்காயுசையும் நீடித்த நாட்களையும் நாளை என்னை நிரப்புவார், பெருக பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறாரு. சமாதானத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டங்கள், இந்த வியாதியின் கிரியைகள், இந்த பலவீன காரியங்கள், தேவைகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு பெருக பண்ணுகிறவராக இருக்கிறாரு. நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் எனக்கு பெருக பண்ணுகிறவராக இருக்கார். நான் என் சுய புத்தியின் மேலே சாயலை, என் முழு இருதயத்தோடு நான் நிச்சயமாக இருக்கிறேன், தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். தேவன் என்னை நடத்துகிறார், நடத்துவார், நடத்தி முடிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோட தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் பாருங்கள். இதில் நம்ம அறிவு மட்டும் போதுமானது இல்லைப்பாங்க. அது பல சமயங்களில் நம்மை தவறான வழியில் அழைத்து செல்லுகிறதா இருக்குப்பாங்க. ஆனால் தேவன் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம எந்த தீர்மானத்தை எடுக்கும்போதும், அதாவது நம்ம வேலை, உறவுகள், கல்வி காரியங்கள், சுயநல விருப்பங்கள், முதலில் தேவனிடம் முறையிட வேண்டுமா, தேவன்கிட்ட நம்ம கேட்க வேண்டும். இன்றைக்கு யார்கிட்ட கேட்குறோம்? பிள்ளைகள் பாருங்கள், திருமணம் ஆகி குழந்தை பிறந்து எவ்வளோ நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, பெண் பிள்ளைகள் தன் தகப்பட்டையும் தாயிட்டையும் எதிர்பார்க்குறாங்க இல்லையா, ஏதாவது காரியங்களை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தேவன்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும்னு தேவன் சொல்கிறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு
ஏ ஏக்கமுடையவராக இருக்கிறாரு. நம்ம கேட்க மாட்டோமா? கொடுக்கிற தேவன் ஏராள தாராளம் என்று பார்க்குறோம் அவருடைய நாமம். அப்போது நம்ம எதுனாலும் தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ளணும் பாருங்களேன். கல்விக்கு தேவையான ஞானம் வேணுமா அவர்கிட்ட கேட்கலாம். அதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான உதவிகள் வேணுமா அவர்கிட்ட கேட்கலாம். சரீரத்தை தெய்வீக சுகம் வேணுமா அவர்கிட்ட கேட்கலாம். ஒரு வேலை காரியங்களை அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோமா, அதில் அந்த வேலை காரியங்கள் தேவன் அற்புதமாக என்னை நடத்துவார் என்று சொல்லலாம் பாருங்கள். அவர் எனக்கு ஆண்டவரே எனக்கு நல்ல இடங்கள் வேலை கிடைக்கட்டும் என்று கேட்கலாம். நம்ம பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கேட்கணும் பாருங்கள். ஒருவேளை நம்ம கேட்டோம் பெற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி நம்ம சுய சித்தத்தினால நம்ம போகக்கூடாது இல்லையா? நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். நம்ம பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கேட்கணும். பாருங்கள், நம்ம கேட்கும்பொழுது தான் அவர் வழிகாட்டுவார் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வழிகாட்டுகிறப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். எல்லா திட்டங்களிலும் தேவனை உட்படுத்துவது தான் நம்முடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள். தேவன் நம்மை கைவிட மாட்டார். நாம் நம்பினால் அவர் நடத்துவார், நம்மளை பாதுகாப்பார், தேவைகளை சந்திப்பார். நாம் காத்திருந்தால் அவர் பேசுவார்ப்பாங்க. நாம் சரணடைந்தால் அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம்னா அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா சரண்டர்ன்ற போது தாழ்மையை குறிக்குது. நம்ம தாழ்மையாகி அவர் முன்னாடி இருக்கும் பொழுது பாருங்கள் நம்மை உயர்த்துகிறார். முழு இருதயம் என்பது ஒரு பகுதியான நம்பிக்கை அல்ல. அது சந்தேகங்கள், பதற்றங்கள், யோசனைகள் அனைத்தையும் விட்டு கர்த்தரின் மேலேயே நம் முழு வாழ்க்கையை ஒப்புவிப்பதாகும் பாருங்கள். ஜெபிப்போம். பரலோக கர்த்தாவே, எங்கள் எண்ணங்களை விட உமது வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. நாங்கள் சுய புத்தின் மேல் நாங்கள் சாயாமல் எங்கள் முழு இதயத்தால் உம்மை பற்றி கொண்டு சார்ந்திருக்க எங்கள் உள்ளத்தை ஆயத்தம் செய்யும்படி வேண்டுகிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் வழி நடத்துவீர் என்று நம்புகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.